ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஆஸ்க் மீ கொஸ்டின்ஸ் பார்ட் 1 போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கானே நான் அப்போ சொல்லியிருந்தேன் பார்ட் 2 நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுதான் அந்த பார்ட் 2. இதோட நான் ஆஸ்க் மீ கொஸ்டின்ஸ் நான் போடுறதில்ல. என்ன அப்படின்னா அது நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஒரு 5 or 6 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வருது. மைண்ட் செட்டில் என்ன தோணுது அப்படின்னா இதுக்கு மேலே இனி அது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வளன்னு பேசாமல் ஃபர்ஸ்ட் மெயின் விஷயம் என்னமோ அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஓகே, வாட் ஆர் யூ பெஸ்ட் சைல்டுஹுட் மெமரிஸ்? அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சைல்டுஹுட்டில் உள்ள மெமரிஸ் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைல்டுஹுட் மெமரிஸ் அப்படின்னா இப்போ ஜூன் மாதம் தானே. ஜூன் மாதத்தில் மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். அப்போ என்ன அப்படின்னா புதுசாக எல்லாமே ஒரு புக்ஸ் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே ஸ்கூல்ஸில் எல்லாம் புக்ஸ் கொடுப்பாங்க. ஸ்கூல்ஸில் சரி, காலேஜஸில் நம்ம பை பண்ணி வாங்குவோம். ஸ்கூல்ஸில் எல்லாம் புக்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்போம். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது என்ன பண்ணிட்டுனா அந்த புக்கை கொடுத்த உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த புக்கை இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி ஒரு ஸ்மெல் பண்ணுவாங்க. அந்த ஸ்மெல்லுக்கே ஒரு அடிக்டாக இருக்கும். இந்த மந்த் வரும்போது எனக்கு அது ஃபஸ்ட்டே ஒரு தாக்கமாக இருந்துச்சு. இனிமேல் அந்த லைஃப்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது சைல்டுஹுட் மெமரிஸ் மாதிரி இருக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் எனக்கு அதுதான் எனக்கு சைல்டுஹுட் மெமரிஸாக தோணுது. ஓகேவா? சரி, இப்போ செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு பிடிச்ச பிளேஸ் என்ன அப்படின்னா மால்தீவ்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? மால்தீவ்ஸுங்கிறது ஒரு ஐஸ்லாண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்குது. மால்தீவ்ஸே ஐஸ்லாண்ட் தான். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் பீச்சில் செலிப்ரிட்டிஸ் எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் போட்டு சோஷியல் மீடியாஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு நம்மளும் அந்த இடத்துக்கு போகணும் அந்த மாதிரி எனக்கும் தோணும். எப்போவாது லைஃப்பில் ஒரு வாட்டியாவது அந்த இடத்துக்கு நம்ம போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதனால எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? உங்கள் லைஃப்பில் ரொம்ப பாசமான நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட லைஃப்பில் பாசமான நிகழ்வு அப்படின்னா 2021 எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. அது எப்படின்னா நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. அதுலேயும் யாருமே கூடவும் இல்லை. ஓகேங்களா? நான் முன்னாடி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா இது எனக்கு கேக் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அதை அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. கேக் கட் பண்ணி அது எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் கேக் கட் பண்ணேன். அதனால் என்னால் அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாட்டு எனக்கு இப்போ இருக்குது. வாட் இஸ் யுவர் ட்ரீம் ஜாப்னு கேட்டிருக்காங்க. என்னோட ட்ரீம் ஜாப்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. பேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா ஆக்டிங் ஃபீல்டு போகணும் அப்படின்னு லைஃப்பில் ஒரு டைம் ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அதெல்லாம் நடக்குமா என்னன்னு தெரியாது. கட்டையை வச்சுட்டு நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ண போகிறேங்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியல. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர்? எனக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யுவன் தான். யுவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாங்ஸ், லவ் சாங்ஸு, நைட்டு சம்டைம்ஸ்லாம் தூக்கம் வராமல் இருக்கிற டைம்லாம் நான் அவரோட சாங்ஸ் கேட்டு தான் தூங்குறது அந்த மாதிரி இருக்கும். அதனால் அவரோட சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து, வாட் இஸ் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச் யூ ஹேவ் ஃபேஸ்ட் இன் லைஃப்? எல்லா மிடில் கிளாஸ் பையனுக்கும் இருக்கிற ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சொந்த வீடு. எனக்கு இது வரைக்கும் எனக்கும் ஆசை இருக்குது. இது வரைக்கும் எனக்கு சொந்த வீடு இல்லை. அதனால் லைஃப்பில் சொந்த வீடு கட்டணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை நிறைவேறணும். கண்டிப்பாக அது நடக்கும். அதுதான் என்னோட பிக்கெஸ்ட் சேலஞ்சாக இருக்குது. ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான். கொஞ்சம் தான் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் ஆஸ்க் மீ கொஸ்டின்ஸ் கண்டினியூ பண்ணுவேனாங்கிறது தெரியல. இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கொஸ்டின்ஸ்லாம் வரதில்லை. என்னை மதித்து ரிப்ளை பண்ணவங்களுக்கு நானும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா லாஸ்ட்டாக இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதில் ஒரு பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும். அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணிடுங்க.